முதல் மறைவாக நின்று உலகாளும் வேந்தன் கனிவோடு வந்து நடமாடும் தேவன் காருண்யமேதன் ஸ்ரீராகவேந்தன் மந்தாலய நிவாசாய சீதகோமூர்த்தயே மத்வமதவர்த்தனாய ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகணச மகாகுரவே நமக அனுமத் சுவாமிகள் ஆசிகளுடன் மகா மந்திரங்கள்ல ரொம்ப எளிமையான மந்திரங்கள் சிலது உண்டு. அது ஆனால் எளிமையான மந்திரங்கள், ஆனால் வலிமையான மந்திரங்கள். இந்த லக்ஷ்மியை பற்றி சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியும். சந்தான லட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, இது மாதிரி தைரியலட்சுமின்னு சொல்லுவா. இதில் வரலட்சுமி, இப்படி ஒரு ஒரு தெய்வங்களுக்கு மகாலட்சுமியில் ஒரு ஒரு மந்திரங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக அஷ்டலட்சுமி, சோடசலட்சுமின்னு சொல்லப்பட்டிருக்கு. 32 லட்சுமின்னு சொல்கிறான். பாட்கடலில் வந்து தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது உங்களுக்கு அதுலேருந்து வந்த அந்த உத்திரவர், ஐராவதம், இதோட தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்தோட வந்தா சொல்லுவான். அப்போ தான் இந்த மகாலட்சுமியும் அதுலேருந்து வெளியில் வந்தா சொல்லுவான். இந்த மகாலட்சுமியை பூஜித்தவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு எப்பயும் குறையாது. எல்லாருக்கும் தெரியும், மகாலட்சுமின்னு சொன்னாலே லட்சுமி தேவி அருள் இருந்தால் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு வற்றாத செல்வம் எப்பயும் இருக்கும், மங்களத்துக்கு குறவு இருக்காது. இதில் வந்து மகாலட்சுமியில் விசேஷமாக ஒரு லட்சுமியை சொல்கிறான், அமிர்தலட்சுமி. இந்த அமிர்தலட்சுமின்றவா குறிப்பாக சொல்லப்போனால் மன கஷ்டத்தை விளக்கக்கூடியவா. எப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், ஆனால் தம்பதிகளுக்குள்ள ஒத்துமை இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு மன வருத்தம், சச்சரவு, கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சில பேருக்கு பார்த்தா குழந்தைகளால் மன கஷ்டம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து குழந்தைகள், நல்ல குழந்தை இருக்கும், நல்ல கணவர் இருந்தால் கூட குடும்ப உறவுகளால் மன வருத்தம் இருக்கும். இப்படி மன கஷ்டங்களை எந்த காரணத்தால் ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த மன கஷ்டத்தை, வருத்தத்தை போர்க்கக்கூடிய அருமையான ஒரு மந்திரம் மகாலட்சுமி மந்திரம். அந்த மந்திரத்தின் பேர் அமிர்தலட்சுமி மந்திரம். இந்த மகாலட்சுமியில் இந்த அமிர்தலட்சுமி மந்திரம் எல்லா விதமான மன கஷ்டங்களையும் போர்க்கக்கூடியது, நல்ல மங்களங்கள் தரக்கூடியது, தீர்க்க ஆயுளை தரக்கூடியது, தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையை தரக்கூடியது அபூர்வமான மந்திரம். இந்த மகாலட்சுமியோட, இந்த அமிர்தலட்சுமியோட மகா மந்திரம். இந்த அமிர்தலட்சுமியோட மகா மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுறவங்களுக்கு இடையூறுகளே வராது. நீங்கள் வந்து பொதுவாக வந்து வருஷத்தில் வந்து ஆனி மாதம் வளர்பிறை, ஆனி அமாவாசைக்கு 3வது நாள் இந்த அமிர்தலட்சுமியை பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம். வைபவலட்சுமியை பூஜித்து அப்புறம் அமிர்தலட்சுமியை பூஜிப்பான். இந்த மாலை வேளையில் இந்த அமிர்தலட்சுமிக்கு உங்களுக்கு தீபாராதனை காட்டி மங்களகரமான பொருட்களை சுமங்கலிகள் கொடுக்குற வழக்கம் உண்டு. இந்த அமிர்தலட்சுமியோட மந்திரம் இப்போ திரையில் தெரிய போகுது. இதை தொடர்ந்து 108 ஊர் ஜபிக்கலாம், நல்ல பலன் தரும். பெண்களுக்கே உரித்தான விசேஷங்களை அள்ளி தரக்கூடிய அமிர்தலட்சுமி மந்திரம். தொலைக்காட்சி இதில் வரி வடிவமாக தெரியுது, எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் 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 அமிர்த லக்ஷ்மியை ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறோம், எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் 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 அமிர்த லக்ஷ்மியை ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கலாம். பால், பசும்பால் நைவேத்தியம் ரொம்ப விசேஷமானது. வெத்தலைப்பாக்கு, பழம், கற்பூர நீராஞ்சனம் படைச்சு சுவாமியை தொடர்ந்து மகாலட்சுமியை அமிர்தலட்சுமியை ஜபம் பண்ணுங்க. இதோட பெருமாள் படத்தையும் கூட வச்சு வழிபாடு பண்ணலாம். அமிர்தலட்சுமிக்கு வேற தனியாக விசேஷமான விரதங்கள்னு இருக்க வேண்டாம். வருடத்தில் ஒரு முறை அந்த விரதம் கடைபிடிச்சா போகிறோம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. அந்த வீட்டில் அழுகுறல் இருக்காது, மன கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, தேவையற்ற சச்சரவு இருக்காது, சண்டைகள் இருக்காது, வழக்கு இருக்காது. எல்லா தொல்லைகளும் நிவர்த்தியாகி மகாலட்சுமியோட பரம கருணை கிடைக்கும். இந்த அமிர்தலட்சுமி மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க.